வெல்கம் டு எடுஸ்பிரண்ட் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம குவாலிட்டியில் கிளாஸஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஆல்ரெடி நமக்கு வந்து செலின் ஃபியூச்சர்ஸ் முடிச்சாச்சு, ப்ரியாம்பிள் முடிச்சாச்சு, ஸோ அந்த யூனியன் அண்ட் டிஸ்சர்ஜரி முடிச்சாச்சு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம ஆரம்பிச்சிருந்தோம் இல்லையா? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லையுமே ஆர்டிகல் 12 அண்ட் 13 வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டிகல் 14. ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 14 தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 14 அப்படின்னாலே என்னது? ஸோ நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ எத்தனை இருக்கு? 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. ஸோ அந்த 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரைட் என்னதான்? ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஓகேவா? ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டிக்கான ஆர்டிகல்ஸ் எதுலேருந்து எது வரைக்கும்? ஆர்டிகல் 14லேருந்து ஆர்டிகல் 18 வரைக்கும் இருக்கிறது ரைட் டு ஈக்குவாலிட்டியில தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அதில் நம்ம பார்க்க போகிறது தான் என்ன? ஆர்டிகல் 14. ஸோ ஆர்டிகல் 14 எதை பத்தி சொல்லுது அப்படின்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. ஓகேவா? ஸோ ஒன்னு என்னது? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஸோ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லான்னா தமிழ்ல என்ன? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்றதா என்ன? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படின்றது சட்டம் அனைவருக்கும் பொதுவான பாதுகாப்பை தருவது அப்படின்றது தான் என்ன? ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாவா இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ இந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. சரி, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றத சொல்லியாச்சு. ரைட்டா? ஸோ அப்போ இந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லான்றது நம்ம யார்கிட்ட இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா யுனைடெட் கிங்டம்ல இருந்து எடுத்ததுதான் என்ன? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. யுனைடெட் கிங்டம். ஸோ யுனைடெட் கிங்டம்னா இங்கிலாந்து தான் நம்ம என்ன சொல்லுவோம்? யுனைடெட் கிங்டம்னு சொல்லுவோம். ஸோ அவங்கள்ட்ட இருந்து நம்ம எடுத்தது தான் என்ன? இந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னா என்ன? ஃபர்ஸ்ட் சட்டம் அப்படின்றது இந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்றது so all are equal in the eyes of law. ஓகேவா? சட்டத்தோட பார்வையில எல்லாருமே ஈக்குவலா இருக்கணும் அப்படின்றது. ஓகே, ஒரு லா அப்படின்னா என்ன? சட்டம் அப்படின்றது என்ன? யாருக்கானது இந்த சட்டம் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு சட்டம் ஏற்றுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிசின்னு வச்சுப்போமே. ஸோ ஐபிசி, சிஆர்பிசி இதெல்லாமே என்ன சொல்லுது? இந்தியன் பீனல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படின்றதுனா என்ன சொல்லுது அப்படின்னா சிவில் மற்றும் கிரிமினல் குற்றங்களுக்காக அவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனைகளை பத்தி சொல்றதுதான் ஐபிசி, சிஆர்பிசி அப்படின்றதுலாம். ஸோ இந்த சட்டம்லாம் ஆக்சுவலா என்ன சொல்லுது? இப்போ ஒருத்தவங்க குற்றம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க செஞ்ச குற்றத்துக்கான தண்டனை எவ்வளவு அப்படின்னு சொல்றதுதான் ஐபிசி, சிஆர்பிசிலாம். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு ரூல் ஆஃப் லா படி, சாரி ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா படி எனக்கு ஒருத்தவங்க குற்றம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நபர் என்ன பண்றாரு? ஒருத்தரை கொன்னுடுறாரு. ஸோ கொன்னதுக்கான அதிகபட்ச குற்றமா என்னவா இருக்கு? 10 இயர்ஸா இருக்கு. அப்படின்னா அதே குற்றத்தை ஒரு பிசினஸ் மேன் பண்றாரு. ஓகேவா? ஸோ இவர் ஒரு ஏழைன்னு வச்சுப்போம், புவர் மேன். இவர் ஒரு ரிச்சான பர்சன். இவரும் அதே குற்றத்தை தான் பண்றாரு. ஆனா அவருக்கு 5 வருஷம் தண்டனைன்னு சொல்லுவாங்களா? கிடையாது. ஸோ அப்ப ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாங்கும் போது குற்றம் யாரு பண்ணாலும் அது குற்றம் தான். ஸோ அதுக்கான அதிகபட்ச தண்டனை எவ்வளவோ அந்த தண்டனை தான் யாரு கொடுப்பா? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லால இருந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ அப்ப ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாவை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நெகட்டிவ் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாவை என்ன சொல்லுவாங்க? நெகட்டிவ் இன்ஜெக்ஷன். ஸோ அப்படின்னா என்ன? நெகட்டிவ் இன்ஜெக்ஷன்னா என்னன்னா, ஸோ இந்த எப்பயுமே லா அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா லா யாருக்கானதா இருக்கும்?
ஓகேவா? ஸோ லால எதை பத்தி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, யார் அஃபண்டரோ, ஓகேவா, யாரு குற்றவாளியோ அந்த குற்றவாளி பாயிண்ட் ஆஃப் வியூல தான் எனக்கு என்ன இருக்கும், மோஸ்ட் ஆஃப் த லா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பிரிவென்டிவ் சாரி Prevention of Atrocities Act 1989. ஓகேவா? ஸோ 1989ல எதை கொண்டு வராங்க, ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் அப்படின்றது கொண்டு வராங்க. ஸோ ஆக்சுவலா இது என்னன்னா, எஸ்சிஎஸ்டிஸ்க்கு எதிரான ஏதோ ஒரு செயல்பாடை யாராவது எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து எஸ்சிஎஸ்டிஸை காப்பாத்துறதுக்கான ஒரு ஆக்ட் தான் என்ன, எனக்கு இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட். ஆக்சுவலா இதுல எதை பத்தி சொல்லியிருப்பாங்க, மோர் தென் எஸ்சிஎஸ்டிஸை ப்ரொடக்ட் பண்றதை விட எஸ்சிஎஸ்டி ப்ரொடக்ட் பண்றதுக்காக தான் இந்த லால என்ன சொல்லியிருப்பாங்க, எஸ்சிஎஸ்டிஸ்க்கு எதிராக யாராவது ஒருத்தவங்க ஒரு விஷயம் செயல்பாடு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான தண்டனை எவ்வளவு அப்படின்றது தான் என்ன சொல்லியிருப்பாங்க, இதுல சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த தண்டனை அப்படின்றது எனக்கு என்னவா இருக்கு, நெகட்டிவ் இன்ஜெக்ஷனா இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் எனக்கு என்ன, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஸோ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்றது யுனைடெட் கிங்டம் எடுத்திருக்கோம். அப்ப சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ட்டு சொல்றதுதான். அப்ப சட்டம் எல்லாருமே பொதுவானது அப்படின்றது சொல்லுது. அதோட இல்லாம இது நெகட்டிவ் இன்ஜெக்ஷனா செயல்படுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், ஈக்குவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லா. ஸோ சட்டத்தோட பாதுகாப்பு அப்படின்றது எல்லாருக்குமே பொதுவானது அப்படின்றது தான் ஈக்குவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு சட்டம் கொண்டு வராங்க, அந்த சட்டத்தின் மூலியமா ஒரு கம்யூனிட்டி வந்து ப்ரொடக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதே லெவலான ப்ரொடக்ஷன் நமக்கு எல்லாருக்குமே கிடைக்க வைக்கிறதா என்ன, ஈக்குவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லா. ஓகேவா? ஸோ இப்போ சட்டம் கொண்டு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓகேவா, ஸோ சட்டம் கொண்டு வந்து ஸோ அனைவருக்கும் ரைட் டு எஜுகேஷன், ஸோ அனைவருக்கும் கல்வி அப்படின்றது எனக்கு கட்டாயம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல கல்வி அப்படின்றது என்ன சார், ஸோ கல்வி அப்படின்றது a kind of production, கரெக்டா? ஓகேவா? ஸோ ஒருத்தவங்க ப்ரொடக்ட் பண்றதுக்காக அவங்களுடைய வாழ்வாதாரமா இருந்தாலும் சரி, அவங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான் எனக்கு என்ன, ரைட் டு எஜுகேஷன். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் வந்து எனக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் கிடைக்குதான்னு கேட்டால் கிடையாது. இந்தியாவில் பிறக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் அது கல்வி அப்படின்றது கட்டாயமாக்கப்படுது, கரெக்டா? ஸோ அந்த கல்வி கட்டாயமாக்கப்படுறதுனால அந்த ப்ரொடக்ஷன் அப்படின்றத நான் என்ன பண்றேன், எல்லாருக்குமே ஈக்குவலா ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். அதுதான் என்ன, ஈக்குவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லா. ஸோ இந்த ஈக்குவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லான்ற கான்செப்ட் நம்ம யார்ட்டு எடுத்தோம்னா யூஎஸ் இருந்து எடுத்து, இது கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லான்றது நம்ம யூகே இருந்து எடுத்தது, ஈக்குவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லா அப்படின்றது நம்ம யூஎஸ் இருந்து எடுத்தது. நெக்ஸ்ட், ஸோ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லா. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, நிறைய கைண்ட் ஆஃப் லா பார்த்தோம். அதுல ஒன் கைண்ட் ஆஃப் லா அப்படின்றது தான் நேச்சுரல் லா நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஸோ நேச்சுரல் லானா என்ன, நேச்சுரல் லா. ஸோ நேச்சுரல் லாவை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னு சொல்லுவாங்க. டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. ஸோ எதனால நேச்சுரல் லாவை டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஸோ அதை எடுத்து பார்ப்போம். நேச்சுரல் லானா என்ன, நமக்கு இயற்கையாவே கிடைக்கக்கூடிய விஷயங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு சிட்டிசனா இருந்தா அப்படின்னா இதெல்லாம் கட்டாயமா உனக்கு கிடைச்சு ஆகணும் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான் சொல்லப்படுற சட்டங்கள் தான் எனக்கு என்னன்னு சொல்லுவேன், நேச்சுரல் லான்னு சொல்லுவேன். ஓகேவா? ஸோ நேச்சுரல் லாவும் டியூ ப்ராசஸ் லா அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இது புரியணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, இன்னொன்று ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. ஃபர்ஸ்ட் திங், டியூ ப்ராசஸ் ஆஃப், ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் எழுதிடுறேன். procedure established by law. ரெண்டாவது என்ன,
ஸோ ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அண்ட் தென் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. ஸோ இது ரெண்டு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்னன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லானா, எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ என்ன பண்றேன், ஒரு லாவை எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த லா நிறைய விஷயங்களை சொல்லும். ஓகேவா? ஸோ இதில் 1, 2, 3 and 4. ஸோ இப்படின்னு நிறைய சட்டங்கள் அந்த லால சொல்லியிருக்கு இல்லையா? ஸோ இந்த லால இது 1, 2, 3 நான் போட்டிருக்கிறது எல்லாமே என்ன, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா நான் பார்க்கறேன். ஓகேவா? ஸோ ஆக்சுவலா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பத்தி சொல்றது தான் இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. அப்போ இந்த லாவை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த லாவை என்ன பண்றாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ அந்த இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இதுல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அப்ப எஸ் வாசு கூட மாறாம எனக்கு அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்றது பேர் தான் என்ன, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. அப்போ நம்மளுடைய சட்டத்துல என்னெல்லாம் ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்களோ அந்த ப்ரொசீஜரை நான் அப்படியே எஸ்டாப்ளிஷ் பண்றேன் அப்படின்னா அதுதான் எனக்கு என்ன, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. அப்போ சட்டம் தான் எனக்கு வந்து என்ன ப்ரிடாமினண்டா இருக்கு. ஸோ அதை தாண்டி எனக்கு வேற எதுவுமே இல்லை அப்படின்றதான் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. ரெண்டாவது, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. ஓகேவா? ஸோ அதே சட்டத்தை நான் இப்போ எடுத்துக்கிறேன். ஸோ இங்க நான் என்ன சட்டம் எடுத்தனோ அதே சட்டத்தை நான் என்ன பண்றேன், இங்கேயுமே எடுத்துக்கிறேன். இதுலயுமே எனக்கு என்ன சொல்லிருக்காங்க, செட் ஆஃப் ரூல் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல என்ன 4 ரூல் பார்த்தோமோ அதே 4 ரூலை தான் நான் எனக்கு இங்கேயுமே சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல என்ன நடக்குது அப்படின்னா, 1, ஓகேவா? சோ இதுல ரூல் நம்பர் 1 எனக்கு ஏத்த மாதிரி இன்டர்பிரட் பண்ணிக்கிறேன். 2, ஓகே. சோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. எனக்கு வந்து ஒரு சட்டம் சொல்லிட்டாங்க, இதுதான் எனக்கான சட்டம். ஓகேவா? இந்த சட்டத்தை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக நான் இதுல சொல்லப்பட்டிருக்க ரூல்ஸை நான் ஃபர்ஸ்ட் படிக்கிறேன். ஓகேவா? சோ இந்த ரூல்ஸ்ல எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்கன்னா, ஈக்குவாலிட்டி ஒரு விஷயத்தை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஈக்குவாலிட்டி அப்படின்றத நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் இன்டர்பிரேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஈக்குவாலிட்டி அட்டைன் பண்ணணும்னா எனக்கு எதெல்லாம் அட்டைன் பண்ணணும் அப்படின்றத நான் யோசிச்சு பார்க்கிறேன். அதை யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன நிறைய விஷயங்கள் ஈக்குவாலிட்டி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதுல எடுத்துக்கிட்டு அதோட க்ரஸ்ட்டை தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஈக்குவாலிட்டி நீங்க கொண்டு வர. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரூல் நம்பர் 1க்கு என்னோட இன்டர்பிரேஷன் ஒன்று இருக்கும், ரூல் நம்பர் 2க்குன்னு ஒரு இன்டர்பிரேஷன் இருக்கும், ரூல் நம்பர் 3க்குன்னு ஒரு இன்டர்பிரேஷன் இருக்கும், அண்ட் ரூல் நம்பர் 4க்குன்னு எனக்கு ஒரு இன்டர்பிரேஷன் இருக்கும். இது எல்லாத்தையுமே சேர்ந்து சட்டத்துல சொல்லப்பட்டிருக்க விஷயத்தையும் நான் எடுத்துக்கிறேன், அதுக்கு ஈக்குவலண்டான விஷயத்தை எடுத்துக்கிட்டு சேர்ந்தே நான் செயல்படுத்துறதா எனக்கு என்ன, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. சோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நான் செயல்படுத்துறதா என்னவா இருக்கும், டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவா இருக்கும். ஓகேவா? ஏன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லால என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே செயல்படுத்துவாங்க. இதே டியூ ப்ராசஸ் ஆஃப் லால சோ அதுல சொல்லப்பட்டிருக்க விஷயத்தை தாண்டி நான் என்ன பண்ணுவேன், அதுல நான் செயல்படுத்துவேன். ஓகேவா? இது 2 விஷயம் தான் இதுக்கான டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஓகேவா? சோ இதுல இப்ப இங்க வருமா நேச்சுரல் லா. சோ நேச்சுரல் லானா நான் என்ன சொல்லிட்டேன், டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னு சொல்லிட்டேன்னா, அப்போ இயற்கையா எனக்கு ஒரு லா இருக்கு அப்படின்னா அந்த லாவை நான் செயல்படுத்துறதுக்கு நான் என்ன பண்றேன், டியூ ப்ராசஸ் ஆஃப் லா யூஸ் பண்றேன். சோ டியூ ப்ராசஸ் ஆஃப் லால என்ன சொல்லியிருந்தேன், எனக்கு என்னெல்லாம் லால சொல்லியிருக்கோ அதை அப்படியே நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டேன், எக்ஸ்ட்ராவா நான் என்ன பண்ணுவேன், என்னோட இன்புட்டும் போடுவேன் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ரைட்டா? சோ அப்போ என்னோட எக்ஸ்ட்ரா இன்புட்டுக்காக இப்ப நான் எனக்கு ஆர்டிகல் 14 என்ன சொல்லிட்டாங்க, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப எல்லாருமே சட்டத்தின் முன் சமமான்னு கேட்டா கிடையாது. ஓகேவா? சில இங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, கிளாஸ் கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவேன், இல்லாட்டி ரீசனபிள் டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்லுவேன். கிளாஸ் கிளாசிபிகேஷன் ஆர் reasonable differentiation. ஓகேவா? சோ அப்ப டியூ ப்ராசஸ் ஆஃப் லானா நான் அதை மட்டுமே சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கிறது மட்டுமே நான் என்ன பண்ண போறது இல்ல, எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது இல்ல. அப்போ இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, ஆர்டிகல் 14 செயல்படுத்தணும்னா எனக்கு ஈக்குவாலிட்டி படி தான் நான் செயல்படுத்தணும். கரெக்டா? சோ ஈக்குவாலிட்டி தான் எனக்கு கணக்கி ஆர்டிகல் 14க்காக. அப்ப எல்லாருமே என்னால ஈக்குவலா ட்ரீட் பண்ண முடியுமா? கிடையாது.
அப்ப அந்த இடத்துல நான் என்ன பண்றேன், இப்போ எஸ்சி கம்யூனிட்டியுமே அண்ட் ஜெனரல் கம்யூனிட்டி இது ரெண்டுமே நான் ஈக்குவலா ட்ரீட் பண்றேன்னு கேட்டா கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு ஹிஸ்டாரிக்கலா சில டிராமா அவங்களுக்கு நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ அதை நான் சரி பண்றதுக்காக என்ன பண்றேன், இவங்களுக்கு ரிசர்வேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்னால ஜெனரல் கேட்டகரிக்கு விட இவங்களுக்கு அதிகமா தரேன். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா கிளாஸ் கிளாசிபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரீசனபிள் டிஃபரன்சியேஷன் இருக்கு இல்லையா, ஸோ ரீசனபிள் டிஃபரன்சியேஷன் அப்படின்றது பாகுபடுத்தி காட்டுறது. இதுல ரீசனபிள், அப்போ அந்த பாகுபாடுக்கு எனக்கு என்ன இருக்கு, ஒரு காரணம் இருக்கு. ஓகேவா? அந்த காரணம் தான் நான் எதை வச்சு கொண்டு வரேன், டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. ஸோ அந்த காரணத்தை செயல்படுத்துறது எனக்கு என்ன, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா தேவைப்படுது. இதே ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லானா நீங்க எல்லாருமே என்ன ஈக்குவலா தான் பார்க்க சொல்லியிருக்கீங்க. அப்போ நான் எல்லாருமே ஈக்குவலா மட்டும் தான் பார்ப்பேன். எஸ்சியா இருந்தாலும் ஜெனரலா இருந்தாலும் நான் உங்களை என்னதான் பண்ண போறேன், ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றது எனக்கு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. இதே நேச்சுரல் லா, டியூ ப்ராசஸ் லா அப்படின்னா அவங்களுக்கு ஹிஸ்டாரிக்கலா சில ரீசன்ஸ் இருக்கு. அந்த ரீசனை சரி பண்றதுக்காக நான் என்ன பண்றேன், அவங்களுக்கு கிட்ட பாகுபாடு காட்டுறேன் அப்படின்றது எனக்கு டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. ஸோ இதுதான் ஆர்டிகல் 14 நமக்கு சொல்றது. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ ஆர்டிகல் 14 பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்துட்டோம், ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அண்ட் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டன் ட்ரையாங்கிள். ஸோ எது எதெல்லாம் கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, எந்தெந்த இதெல்லாம் கோல்டன் ட்ரையாங்கிளா மாறுது அப்படின்னா ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 21 இது மூணுத்தையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்றோம், கோல்டன் ட்ரையாங்கிள் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுல ஆர்டிகல் 14 நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஆர்டிகல் 19 என்னவா இருக்கும், ரைட் டு ஃப்ரீடம். ஓகேவா? ஸோ ரைட் டு ஃப்ரீடம் தான் எனக்கு என்ன, ஆர்டிகல் 19. ஸோ இந்த ஆர்டிகல் 19ல எத்தனை ரைட் சொல்லியிருப்பாங்க, 6 ரைட் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது ஆல்ரெடி நம்ம ப்ரிலிம்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ ஒரு வாட்டி அந்த என்னென்ன ரைட்டுன்னு மட்டும் நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ ஒன்று ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் ரைட் டு அசம்பிள், ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன். So next, so right to freedom, speech, assemble, right to move across the country, move across the country, so next right to reside, last right to follow the profession. ஓகேவா? சோ இந்த 6 ரைட் தான் எனக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த 19ல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் ஆர்டிகல் 14ன்றது என்னவா இருக்கு, எனக்கு நேச்சுரல் லா பேஸ் பண்ணி இருக்கா. ஆர்டிகல் 19 எனக்கு என்னன்னா நேச்சுரல் லா பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகேவா? சோ நேச்சுரல் லா. சோ நேச்சுரல் லானால என்ன சொல்லிட்டேன், அங்க ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னு சொல்லிட்டேன். டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. ஓகேவா? இந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் வருது, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் நான் எல்லா இடத்துலயுமே என்னால ஃப்ரீடமா பேச முடியுமா, கிடையாது. கரெக்டா? சோ அப்போ கவர்மெண்ட்டுக்கு எதிராக நான் வந்து கொச்சையான வார்த்தை யூஸ் பண்ணி பேசுறேன்னா எனக்கு என்ன, அது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அகெயின்ஸ்டா தான் இருக்கு. ஓகேவா? சோ அப்ப அந்த டைத்துல என்ன பண்ண முடியும், நான் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஆயுதங்கள் ஏந்து நான் ஒரு இடத்துல அசம்பிள் ஆக முடியுமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா ஐபிசி எனக்கு அது ஒத்துக்காது. 5 பேருக்கு மேல ஆயுதங்கள் ஏந்து என்னால ஒரு இடத்துல கூட முடியாது. சோ அப்ப அதுவுமே எனக்கு என்ன, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். ரெஸ்ட்ரிக்ஷன்ன்றது கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாடை கொண்டு வரதுக்கு எனக்கு ஒரு ரீசன் இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு என்ன, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம். அப்போ எனக்கு அசம்பிள் ஆகக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஏன் அசம்பிள் ஆக கூடாதுன்னு கேட்டா எல்லாருமே ஆயுதங்கள் ஏந்தி அசம்பிள் ஆகுறீங்க, இது எனக்கு வன்முறையை தூண்டுது. ஸோ அது எனக்கு ஒரு ரீசன், ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். நெக்ஸ்ட் அசோசியேஷன். ஸோ அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணலான்றதுக்காக நான் என்ன, நக்சலைஸ் மாதிரியான அசோசியேஷன் என்னால ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அது எனக்கு ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ டு மூவ் அக்ராஸ் த கண்ட்ரி, ஷெட்யூல்டு ஏரியாவுக்கு நான் என்னால் என்ன பண்ண முடியாது,
என்னால மூவ் ஆக முடியாது. ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்குமே எனக்கு என்ன இருக்கு, இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் யாரு வந்து ஆராய்வான்னு கேட்டா சுப்ரீம் கோர்ட் த்ரூ ஜுடிஷியல் ரிவ்யூ என்ன பண்ணுவாங்க, இவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கிறதுக்கான ரீசன் வேலிடா இல்லையான்னு பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்க என்ன ஆயுதங்கள் ஏந்தி ஒரு இடத்துல அசம்பிள் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்க, நான் வந்து அமைதி வழியில அசம்பிள் ஆகுறேன், ஸோ அந்த டயத்துல நீங்க அசம்பிள் ஆகக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்னா அது எனக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அகைன்ஸ்டான்னு கேட்டா அகைன்ஸ்ட் தான். இதை யார் சொல்லுவா? சுப்ரீம் கோர்ட் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ த்ரூ ஜுடிஷியல் ரிவ்யூ ஆர்டிகல் 13 பார்த்தோம் இல்லையா, ஜுடிஷியல் ரிவ்யூ யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த விஷயத்தை கொண்டு வருவாங்க. ஓகேவா? ஸோ இது ஆர்டிகல் 19. ஓகேவா? ஸோ அப்ப ஆர்டிகல் 14 என்ன பார்த்தோம், ஆர்டிகல் 14. ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 14 அண்ட் ஆர்டிகல் 19 இது ரெண்டுமே எனக்கு என்னதான் சொல்லுது, நேச்சுரல் லா பத்தி தான் சொல்லுது. ஓகேவா? ஸோ நேச்சுரல் லா அப்படின்னாலே நான் என்ன சொல்லிட்டேன், டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. ஸோ எப்படி டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னு சொல்றீங்க அப்படின்னா ஆர்டிகல் 14 பொறுத்த வரைக்கும் எனக்கு கிளாஸ் கிளாசிபிகேஷன் இருக்கு, இல்லாட்டி ரீசனபிள் டிஃபரன்ஷியா இருக்கு. ரீசனபிள் டிஃபரன்ஷியா. ஓகேவா? ஸோ எல்லாருமே ஈக்குவலா நடத்த சொல்றீங்க, ஆனா ஈக்குவலா நடத்தாததுக்கு எனக்கு ஒரு ரீசன் இருக்கு, அதனால நான் ஈக்குவலா நடத்தல அப்படின்றது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 19 எல்லாருக்குமே ஃப்ரீடம் இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா அந்த ஃப்ரீடத்தை கட்டுப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு ரீசன் இருக்கு, அதுதான் என்ன, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். கரெக்டா? ஓகேவா? சோ இது ஆர்டிகல் 14 அண்ட் 19. இப்போ ஆர்டிகல் 21. சோ ஆர்டிகல் 21 என்ன அப்படின்னா ரைட் டு லைஃப், right to life and personal liberty. ஓகேவா? ஸோ ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி தான் எனக்கு எதை பத்தி சொல்லுது, ஆர்டிகல் 21 பத்தி சொல்லுது. ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 21ல எனக்கு என்ன இந்த ரெண்டு விஷயமும் இருக்குன்னு சொன்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம், ரைட் டு லைஃப்ன்றது என்ன, வாழ்வதற்கான உரிமை. பர்சனல் லிபர்ட்டி அப்படின்றது தனி மனித சுதந்திரம். இது நம்ம பிரிலிம்ஸ்ல படிக்கும் போதே படிச்சிருப்போம். ஸோ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்க அப்படின்னா இதுல ரெண்டு கோர்ட் கேஸ் முக்கியம். ஏன்னா ரைட் டு லைஃப் நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா, நான் ரைட் டு லைஃப்ன்றது எனக்கு அப்சல்யூட் இன் நேச்சர். ஓகேவா? அப்சல்யூட் இன் நேச்சர். ஓகேவா? ஸோ இந்த அப்சல்யூட் இன் நேச்சர் அப்படின்னா இதுவுமே எனக்கு என்னவா இருக்கும், நேச்சுரல் லாவா தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, எனக்கு வந்து ஆர்டிகல் 14 அண்ட் 19. ஸோ ஆர்டிகல் 14 அண்ட் 19ன்றது நாட் அப்சல்யூட். ஓகேவா? ஆர்டிகல் 14 அண்ட் 19ன்றது எனக்கு நாட் அப்சல்யூட். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நான் என்ன வைக்கிறேன், ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் நான் வைக்கிறேன். கரெக்டா? ஸோ ஆனா ஆர்டிகல் 21 பொறுத்த வரைக்கும் என்னால ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் என்னால வைக்கவே முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிலிம்ஸ் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க, எமர்ஜென்சி போது, ஓகேவா, எமர்ஜென்சி போது ஆர்டிகல் 19, 20, 21 தவிர பாக்கி எல்லாமே சஸ்பெண்ட் ஆகும் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்டர்னல் ரீசன். ஓகேவா? என் கிளாஸ்ல அடிக்கடி நான் சொல்ற விஷயம் அதுதான். ஓகேவா? ஸோ எமர்ஜென்சி போது இன்டர்னல் ரீசன்னால எனக்கு ஒரு எமர்ஜென்சி கொண்டு வராங்க அப்படின்னா எனக்கு வந்து என்ன சஸ்பெண்ட் ஆகாது, ஆர்டிகல் 19, 20, 21 சஸ்பெண்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி எனக்கு ஆர்டிகல் 20 அண்ட் 21 எப்போ சஸ்பெண்ட் ஆகாது அப்படின்னா எக்ஸ்டர்னல் ரீசன் போது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெண்டு கண்டிஷனுமே எனக்கு என்ன இருக்கு, ஆர்டிகல் 21 அப்படின்றது எனக்கு எங்கேயுமே என்ன ஆகல, வயலேட் ஆகல, எங்கேயுமே எனக்கு உனக்கு தர முடியாதுன்னு எனக்கு எங்கேயுமே சொல்லல. அப்ப ஆர்டிகல் 21 நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னா அப்சல்யூட் இன் நேச்சர் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ இதுக்காக தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏகே கோபாலன் கேஸ் அண்ட் மேனகா காந்தி கேஸ் அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஏகே கோபாலன் கேஸ். ஸோ இந்த ஏகே கோபாலன் கேஸ் என்னவா இருக்கு அப்படின்னா ஆர்டிகல் 21 ஒருத்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்றதுக்கான அதிகாரம் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ், இவங்க ரெண்டு பேர்ல லெஜிஸ்லேட்டிவ் மட்டும்தான் இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் கிடையாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்னா ஆர்டிகல் 35.
ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 35 என்ன? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடா ஏதோ ஒரு லா பாஸ் பண்றாங்கன்னா யாரால மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும்? பார்லிமெண்ட்னால மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 21 அப்படின்றது எனக்கு என்னவா இருக்கு? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. அப்போ ஆர்டிகல் 21 உங்களுக்கு செயல்படாது அப்படின்னு சொல்றதுக்கான உரிமைன்றது யார்கிட்ட தான் இருக்கு? எனக்கு எக்ஸிகியூட்டிவ் கிடையாது, லெஜிஸ்லேட்டிவ் மட்டும் தான் இருக்கு. ஏன்னா பார்லிமெண்ட்ல மட்டும்தான் எனக்கு என்னவா இருக்கு? அதுக்கான அதிகாரம் கொடுத்துருக்காங்க த்ரூ ஆர்டிகல் 35. அப்போ எனக்கு ஏகே கோபாலன் கேஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 21 ஒரு மனுஷன் கிடையாதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னா யாரால மட்டும் தான் சொல்ல முடியும்? லெஜிஸ்லேட்டிவ் மட்டும் தான் சொல்ல முடியும். இதுக்கான ரீசன் என்ன? இவங்க இங்க ஃபாலோ பண்ணது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. ஓகேவா? ஸோ ரெண்டாவது, ஸோ இதை எதிர்த்து என்ன பண்ணாங்க அப்படின்னா மேனகா காந்தி கேஸ்ல இதை அப்படியே ரோல் ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. மேனகா காந்தி கேஸ். இந்த மேனகா காந்தி கேஸ்ல என்ன பண்ணாங்க? ஒரு மனுஷனுக்கு ஆர்டிகல் 21 சஸ்பெண்ட் ஆகணும் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிகியூட்டிவ் இவங்க ரெண்டு பேர்னாலையும் தடை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஆர்டிகல் 21 எனக்கு என்னவா இருக்கு? அப்சல்யூட் இன் நேச்சரா இருக்கு. அப்சல்யூட் இன் நேச்சர். அப்சல்யூட்னா என்ன? முழுமையா உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்றதுதான் இதுக்கான அர்த்தம். ஓகேவா? சோ அப்ப அப்சல்யூட் இன் நேச்சர் அப்படின்னா ஆர்டிகல் 21 லெஜிஸ்லேட்டிவ் நினைச்சா, அதாவது பார்லிமெண்ட் நினைச்சாலும் அது உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, எக்ஸிகியூட்டிவ் நினைச்சாலும் உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? சோ இந்த இடத்துல இவங்க ஃபாலோ பண்ணதான் என்ன? டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. ஓகேவா? ஓகே. சோ இத பாருங்க. சோ டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னு நான் என்னன்னு சொல்லிட்டேனா? ஓகே. சோ ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லானா எனக்கு சட்டத்துல என்ன சொல்லிருப்பா நான் அதை அப்படியே ஃபாலோ பண்றேன். எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி, ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் டீச்சர் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே அவங்க நோட்ஸ்ல எழுதிப்பாங்க. ஓகேவா? சோ இதே ப்ரொசீஜர் டியூ ப்ராசஸ் ஆஃப் லானா லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி. ஸோ அவன் டீச்சர் சொன்னதை தவிர பாக்கி எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதி வைப்பான் இல்லையா? அதுதான் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு ஏகே கோபாலன் கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது வித் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. ஸோ இதே மேனகா காந்தி எனக்கு கொடுத்தது டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. ஓகேவா? ஸோ இது மூணு தான் எனக்கு கோல்டன் ட்ரையாங்கிள் சொன்னாங்க. ஓகே, இது மூணுத்தையும் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது மூணுத்தையும் ஏன் கோல்டன் ட்ரையாங்கிள்னு சொல்றாங்க அப்படின்றதுக்கான விஷயத்துக்கு வரும். ஓகேவா? ஓகே. ஸோ எதனால இது கோல்டன் ட்ரையாங்கிள்? ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆர்டிகல் 13 படி. ஓகேவா? இப்போ ஒரு சட்டத்துல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆனிச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜுடிஷியல் ரிவ்யூவை யூஸ் பண்ணி அந்த சட்டம் செல்லாது, வாய்டுன்னு மாத்தி விட்டுரும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு லா எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த சட்டத்துல நிறைய விஷயங்கள், அடிப்படையான நிறைய விஷயங்கள் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சட்டம் வந்து ஆக்சுவலா கோர்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ எடுக்கும்போது எனக்கு என்னன்னு சொல்லி எடுக்கிறாங்கன்னா ஆர்டிகல் 14 வயலேட் ஆகுதா இல்லையான்னு பாக்குறதுக்காக எடுக்கிறாங்க. ஓகேவா? ஆர்டிகல் 14 வயலேட் ஆகுதா இல்லையான்னு பாக்குறதுக்காக எடுக்கிறாங்க. ஸோ இவங்க ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணும்போது கோர்ட் என்ன கண்டுபிடிக்குது அப்படின்னா எனக்கு ஆர்டிகல் 14 வயலேட் ஆகல அப்படின்றது இது அவங்க வந்து சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 14 வயலேட் ஆகல அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 14 வயலேட் ஆகலன்றது நிப்பாட்ட முடியாது. நான் கூடவே எதுவும் வயலேட் ஆகதான் பார்க்கணும். ஆர்டிகல் 19 அண்ட் ஆர்டிகல் 21 இது ரெண்டுமே சேர்ந்து வயலேட் ஆகுதா இல்லையான்றதை நான் பார்க்கணும். ஏன் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு ஆர்டிகல் 14 எதை பத்தி சொல்லுது? ஈக்குவாலிட்டி. ஆர்டிகல் 19 எதை பத்தி சொல்லுது? ஃப்ரீடம். ஆர்டிகல் 21 எதை பத்தி சொல்லுது? ரைட் டு லைஃப். இது மூணுமே எனக்கு என்ன ஆயிருக்குன்னா இன்டர்லிங்க் ஆயிருக்கு. ஓகேவா? சோ இன்டர்லிங்க்டு வித் ஈச் அதர். ஃப்ரீடம் இல்லாம எனக்கு ஈக்குவாலிட்டி என்னால அட்டைன் பண்ண முடியாது. ரைட் டு லைஃப் இல்லாம என்னால ஃப்ரீடமா அட்டைன் பண்ண முடியாது, ஈக்குவாலிட்டி அட்டைன் பண்ண முடியாது. அப்போ இதுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஒண்ணுத்துக்கு ஒண்ணு என்னவா இருக்கு? இன்டர்லிங்க் ஆயிருக்கு. அப்போ இந்த கோல்டன் ட்ரையாங்கிள்ல, ஓகேவா, இந்த கோல்டன் ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆர்டிகல் மட்டும் வயலேட் ஆகுதான்னு மட்டும் பார்க்க கூடாது.
அதுல இருக்க 3 ஆர்டிகல்ல ஏதாவது ஒண்ணு வயலேட் ஆனாலும் எனக்கு அந்த சட்டம் செல்லாதுன்னு நான் சொல்ல முடியும். அதுதான் இந்த கோல்டன் ட்ரையாங்கிள். ஓகேவா? ரைட். ஓகேவா? ஸோ இதுக்காக தான் சில கோர்ட் கேசஸ் அப்படின்றது நடந்தது. ஓகேவா? ஸோ என்னென்ன கோர்ட் கேசஸ்ன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் மேனகா காந்தி கேஸ். ஸோ மேனகா காந்தி கேஸ்ல என்ன சொல்லிட்டாங்க, ஆர்டிகல் 21 அப்படின்றத, மேனகா காந்தி கேஸ்ல ஆர்டிகல் 21 யாராலுமே உங்களுக்கு ஒருத்தருக்கு கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. ஈவன் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இவங்க 2 பேராலுமே இது கிடைக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஃபாலோ பண்ணது என்ன, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. ஸோ அதுலயே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 19 அண்ட் ஆர்டிகல் 21 இது மூணுமே என்ன இருக்கான், இன்டகிரேட்டட் ஸ்கீம், இன்டகிரேட்டட் ஸ்கீம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்டகிரேட்டட் ஸ்கீம்னா என்ன, ஒன்றுக்கு ஒன்று ஒன்றிணைந்த சட்டங்கள் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க மேனகா காந்தி கேஸ்ல. ஓகேவா? ஸோ அதே மினர்வா மில்ஸ் கேஸ்ல, மினர்வா மில்ஸ் கேஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இது மூணுத்துமே கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. 14, 19, 21 இது மூணுமே என்னவா கோல்டன் ட்ரையாங்கிளா இருக்கு அப்படின்றத மினர்வா மில்ஸ் கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஆர்டிகல் 14, 19, 21. ஓகேவா? ஸோ நீங்க பிலிம்ஸ் படிக்கும் போது இந்த கோல்டன் ட்ரையாங்கிள் பத்திலாம் படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ இப்போ பார்த்தது என்ன பார்த்துருக்கோம், ரைட் டு ஈக்குவாலிட்டி என்னன்னு பார்த்துட்டோம். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லா. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்றது யுனைடெட் கிங்டம் எடுத்தோம். ஈக்குவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லா யூஎஸ்ஏ எடுத்தோம். ஓகேவா? ஸோ நேச்சுரல் லானா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ அதே மாதிரி ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படின்னா என்ன, டியூ ப்ராசஸ் ஆஃப் லானா என்ன, ஸோ அதுலேருந்து நேச்சுரல் லா அப்படின்றத நம்ம எப்படி எடுக்கிறோம், ஸோ அண்ட் தென் கோல்டன் ட்ரையாங்கிள்னா என்ன, இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற ஆர்டிகல்ஸ் பற்றி பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முடிஞ்சிடும். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்னும் 2 or 3 வீடியோஸில் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டிபிஎஸ்பி அப்படின்னு நம்ம அடுத்த கண்டினியூஸாக பார்க்கணும். ஸோ இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா அப்படி, ஏன்னா இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான டாபிக், பிலிம்ஸ் படிக்கும்போது படிச்சிருக்க மாட்டீங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதை 1க்கு 2 வாட்டி இந்த வீடியோ மறுபடியும் என்ன பண்ணுங்க, ரிப்பீட் பண்ணி பாருங்க. அப்பதான் கான்செப்ட் ஃபுல்லாக கிளாரிட்டி ஆகும். ஓகேவா? ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ண நன்றி. தேங்க்யூ.